Hi guys, this is Ernest Paul here and this is my YouTube channel Ernest Learn Academy. இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிஃபோர் வி கெட் இன் டு அவர் வீடியோ, இந்த வீடியோவை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து இந்த வீடியோவை நான் 4 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த 4 questions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னை பற்றி ஒரு ஸ்மால் கிளிம்ஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். செகண்ட் ஒன், இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ் எது ரிலேட்டடான கண்டென்ட்ஸாக இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்த ரிலேட்டட் ஃபீல்டில் நான் கண்டென்ட்ஸை போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் அந்த பர்டிகுலர் ஃபீல்டு நான் சூஸ் பண்ணினேன், அந்த எவ்வளவோ ஃபீல்ட்ஸ் இருந்தும் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத தேர்ட் கொஸ்டினாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை சூஸ் பண்ணி இப்படி ஒரு பிக் ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வரதுக்குரிய முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபோர்த் கொஸ்டினோட வைண்டப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கன்க்ளூஷன் செஷன் இதுதான் இந்த வீடியோவோட ஃப்ளோ. லெட்ஸ் மூவ் டு தி கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். மைசெல்ஃப் அர்னஸ்ட் பால் அண்ட் ஐ 19. அண்ட் மூவிங் ஓவர் டு த செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எது பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் கொஸ்டின். இதுக்குரிய ஆன்சர் என்னென்னா, எஜுகேஷ்னல் கண்டென்ட்ஸ் தான் நான் இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் நேம்லேயே பார்த்துருப்பீங்க, அகாடமின்னு இருந்திருக்கும். எஜுகேஷ்னல் கண்டென்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த எஜுகேஷ்னல் கண்டென்ட்ஸையே நான் 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒன் இஸ் ஃபுல்லி ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், வெர்பல் ஆப்டிடியூட் அண்ட் ஆல்சோ நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ கோராக இருந்தால் கோர் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி கிளிம்ஸாக சால்வ் பண்ண போகிறோம். கிளிம்ஸ் மீன்ஸ் ஒரு சீரீஸ் ஆஃப் 50 days, அந்த மாதிரி டேஸை பிரித்து ஒரு சேலஞ்சை சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் மோட்டிவ் இன் பார்ட் 1. அண்ட் பார்ட் 2க்கு போகும்போது ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் கண்டென்ட்ஸாக சால்வ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னு அப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னென்ன கிளாஸ்க்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் எதுவும் பண்ணியிருக்கிறது என்னென்னா, கிளாஸ் 10th 11th 12th தான் மெயினாக மேக்ஸை டீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெயின் மோட்டிவில் இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேபி we can post our videos. And the third question என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த பர்டிகுலராக எஜுகேஷ்னல் ஃபீல்டுக்குள்ளே நான் வரேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் யாருக்காவது நான் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கொஸ்டினை யாராவது என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். ஸோ அவங்க புரிஞ்சுக்கிற வரையும் அதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது எப்படிலாம் சொல்லி கொடுக்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எப்படி அவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை இந்த மெத்தட் புரியலன்னா இப்படி சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு டீச்சிங்கில். நார்மலாக அப்படி ஒரு எனக்கு தெரில, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது ஏன் நான் என்னோட இன்ஜினியரிங் கெரியரில் அதை மர்ஜ் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏன் என்னோடய கெரியரில் இன்டிகிரேட் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இந்த எஜுகேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னு ஒரு தாட்டுக்கே வந்தேன். பிஃபோர் இது இங்கே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஹோம் டியூஷனுக்காக வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து கிடைச்ச ஃபீட்பேக்கும் அதுதான். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு ஓகே, நம்ம ஏதோ பண்ணுறோம், ஆனால் அது கிளியராக மற்றவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால தான் இந்த எஜுகேஷ்னல் ஃபீல்டுக்கே வந்தேன். ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போது டைரெக்டாக ஒரு யூடியூப் சேனலில் எஜுகேஷ்னல் கண்டென்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல.
ஸோ வேறு ஏதாவது நான் ரியாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம நார்மலாக வ்ளாக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரினா நம்ம நார்மலாக நம்ம போய்க்கலாம். இப்போ எஜுகேஷ்னல் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக ஒரு எண்டு இருக்கணும்ல. ஸோ அந்த எண்டை ரீச் பண்ணியிருந்தால் தான் எஜுகேஷ்னல் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறதவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் ஏன் திடீர்னு இதுக்குள்ளே வரேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் 2 ஃபேஸ் தாண்டி தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கிளாஸ் 10, 11, 12 ஒரு டியூஷன் சென்டரில் ஹேண்டில் பண்ணேன். நான் அப்போ போகும்போதும் அதான் யோசித்தேன், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா, 3 கிளாஸ் இருக்குது, 3மே முக்கியமான கிளாஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போனேன். பட் அங்கே நான் வந்து என்னை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்ட விதம், அங்கேருந்து கிடைச்ச ஃபீட்பேக் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் என்னை வந்து ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், இவ்வளோ தான் ஆனஸ்ட் அப்படின்னு. பட் அதை தாண்டி எனக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறத நான் அந்த டீச்சிங் ஃபீல்டில் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறத நான் நோட் பண்ணேன். ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் இன்டென்ஷனில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னா, என்னோடய கெரியரில் வந்து நான் ப்ராப்பராக எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஒன்று பிளான் பண்ணுவேன், ஆனால் அதை எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டேன். உங்களில் எவ்வளோ பேர் அப்படின்னு தெரில எனக்கு. ஒன்று இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணுவேன். அந்த பிளான் படி நான் கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணினேன்னா என்ன மாதிரி பக்காவாக அதை எக்ஸிக்யூட் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பிளான் பண்ணுவேன், பட் அதை எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டேன். அதுதான் எங்கிட்ட இருக்க பெரிய மிஸ்டேக். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணும், அந்த ரீசனை ரெக்டிஃபை பண்ணணும், அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவேன்னு கேட்கலாம். எப்படி ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறேன், நம்ம யூடியூப் சீரீஸ் ஆஃப் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, Day 1 to Day 30 வரையும் நம்ம ஆப்டிடியூட் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ தட் நான் ஆப்டிடியூடை கண்டிப்பாக நான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்காகவாது உட்காந்து பார்ப்பேன். ஸோ அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸை பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம், ஏன் அப்போ கிளாஸ் 10, 11, 12க்கு போகிறேன், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீல்டுக்கு ஏன் போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். அது எதனால அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே வரும்போது இந்த லேர்னிங்கில் மேக்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ ஓகே, நம்ம அங்கே டீச் பண்ணதை தான் இங்கேயும் டீச் பண்ண போகிறோம், டைம் கிடைக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் கிளாஸ் 10, 11, 12க்கு மேக்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் நார்மலாக நான் என்ன யோசிக்கிறேன், எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறோட நார்மல் வியூ. ஃபைனலி கம்மிங் டு தி கன்க்ளூஷனில் நான் ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன ஃபேக்ட் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் தே ஹவ் ஃபவுண்ட் தட் ஒரு பர்சன் வந்து ஒரு சேடாக, ஒரு டிப்ரெஸ்டாக, இது புரியவே மாட்டேங்குது, இது கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டம் தான் இந்த சப்ஜெக்டு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அந்த சப்ஜெக்டை படிக்க ஆரம்பித்தோம்னா, தே ஓன்ட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். அங்கே இருக்க ஏதோ ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கலாமே தவிர, அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட அந்த சப்ஜெக்டை நம்ம கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது. என்னோட ரியல் டைமில் நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நடக்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருந்து இதை மாற்றிக்க நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்டடி ஹாப்பிலி, எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் தூக்கி வெளியே போட்டுட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டடீஸ் அண்ட் கெரியரையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Okay, let's stay tuned for the another video with the starting of series with any of the topics of engineering. Stay tuned. Until then, bye bye. Signing off on this.